நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஐயப்ப பக்தர்கள் மீது வேன் மோதி ஐயப்ப பக்தர்கள் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து 8 பேர் கொண்ட ஐயப்ப பக்தர்கள் குழு பாத யாத்திரையாக சபரிமலைக்கு சென்று கொண்டிருந்தனர். இரவு வீரபாண்டியில் தங்கிவிட்டு அதிகாலை சுமார் 4 மணி அளவில் திண்டுக்கல் குமிளி சீலையம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் சபரிமலை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது திண்டுக்கல் வேடச்சந்தூரிலிருந்து ஐயப்ப பக்தர்களை ஏற்றிக்கொண்டு சபரிமலை நோக்கி வந்து கொண்டிருந்த ஐயப்ப சாமிகள் பயணித்த வேன் பாத யாத்திரை சென்று கொண்டிருந்த பக்தர்கள் குழு மீது பயங்கரமாக மோதியது. இதில் ஆண்டிப்பாட்டியைச் சேர்ந்த குமார் வயது 55, ராம்கி வயது 36 ஆகிய இருவரும் படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்த சின்னமனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் பலியான குமார், ராம்கி ஆகிய இருவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து சம்பந்தமாக வேனை ஓட்டி வந்த திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா மேலப்பாடியூர் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி மகன் தினேஷ்குமார் என்பவரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். பாத யாத்திரை வந்த ஐயப்ப பக்தர்கள் மீது வேன் மோதி பக்தர்கள் இருவர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.